ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலாப்பழ அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக, நல்ல நெய் சொட்ட வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக வீட்டிலே நம்ம சிம்பிளான மெத்தடில் செய்யலாம். இது பலாப்பழம் கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் மட்டும்தான் செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பலாப்பழ அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் ஒரு 10லேருந்து 12 பலாப்பழம் நல்ல பழுத்த பழமாக கொட்டையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பலாப்பழத்தை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு இப்போ இந்த பழத்தை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டாலே போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா பலாப்பழத்தை இந்த தண்ணி கூட லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த குக்கரை அப்படியே ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விடட்டும். அப்போ தான் பலாப்பழம் நல்லா குலைவாக வெந்து வரும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 விசில் விடட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பலாப்பழம் நல்லா குலைவாக மசிய வெந்து வந்துருச்சு. அதே சமயத்தில் நம்ம சேர்த்த தண்ணியுமே பாருங்கள் பிரிஞ்சு தனியாக தான் நிற்கிது. இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த தண்ணி தேவைப்பட்டால் மிக்சியில் நம்ம பலாப்பழத்தை அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ பலாப்பழம் வேக வச்ச தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ இந்த பலாப்பழத்தை மிக்சி ஜாரில் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இப்போ வேக வச்ச பலாப்பழம் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டால் நம்ம பலாப்பழம் வேக வச்ச தண்ணியை தனியாக ஒரு பவுலில் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதை அப்படியே தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் சூடாகி நெய் நல்லா உருகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க இந்த பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த அல்வா நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசியாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த நெய்யோட நல்லா இதையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடாகி வரணும். அது வரைக்கும் அடிப்பிடிக்காமல் கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பாத்திரம் சூடாகி இதில் குட்டி பபிள்ஸாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் பபிள்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறா இருந்தால் கூட நாட்டு சர்க்கரையை நல்லா பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துகிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சரியாக 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இது அளவால் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். நம்ம சேர்த்துருக்க சுகர் கரைஞ்சி வரும்போது பார்த்திங்கன்னா அல்வா திரும்பவும் கொஞ்சம் தண்ணியாக மெல்ட் ஆகி வர்றது மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கலந்து விட இந்த அல்வா வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்க விடாமல் இந்த மாதிரி கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அல்வாவுக்கு நெய்யின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நெய் எதுவும் சேர்க்கல. இப்போ இடையில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் கரண்டி போட்டு நல்லா அல்வாவை கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு அல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. முன்னாடி சுகர் சேர்த்த உடனே சுகரெல்லாம் மெல்ட் ஆகி அல்வா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக நெய்யெல்லாம் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தோம். இப்போ இடையில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தோம். மொத்தமாகவே 5 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கோம். ஆனால் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே இந்த அல்வா செஞ்சு முடிக்கும்போது பாருங்கள் ஓரங்களில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அல்வா ரெடியாகி வந்துருச்சு. இதில் நட்ஸு சேர்த்துக்கணும். அல்வானாலே பொதுவாகவே நிறைய நட்ஸு சேர்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இன்றைக்கி கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் பாதாம் பருப்பும் கட் பண்ணி எடுத்து இந்த அல்வாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாத்தையும் அல்வா கூட சேர்த்து நல்லா கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அல்வாவை கடைசியாக கரண்டி போட்டு கலந்து விடும்போது இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வாவை கரண்டியால் கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி அல்வா வந்து சொல்லண்டு வரணும். அப்போ தான் பர்ஃபெக்டான ஒரு அல்வாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம சேர்த்த நெய் எல்லாமே அழகாக பிரிஞ்சு ஓரங்களில் ஒதுங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம பர்ஃபெக்டான ஒரு அல்வாவை செஞ்சு முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.